தினம் ஒரு தகவல். இந்த 2 முதலாளிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நீ பெரியவனா, நான் பெரியவனான்றது இல்ல. நீ பணக்காரனா, நான் பணக்காரனான்னு பேசிக்கல. முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது, என் வேலைக்காரன் தான் படு முட்டாள் அப்படின்றார் ஒரு முதலாளி. இன்னொரு முதலாளி, அதை விட என் வேலைக்காரன் தாங்க ரொம்ப முட்டாளு அப்படின்னு அந்த பணக்காரன் சொல்றான். 2 முதலாளியும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, என் வேலைக்காரனை கூப்பிடுறேன், என் வேலைக்காரன் தான் உலகத்திலேயே படுமுட்டாளு அப்படின்றார். உடனே அடுத்தவர் சொல்றாரு, அது நான் ஒத்துக்க மாட்டேன், உங்க வேலைக்காரனை விட என் வேலைக்காரன் தான் ரொம்ப முட்டாளு, இந்த உலகத்திலேயே அவன் தான் முட்டாளு அப்படின்னு. உடனே அதுக்கு சொல்றாரு முதல் முதலாளி சொல்றாரு, வாய்ப்பே இல்லை, என்னோட வேலைக்காரன் தான் ரொம்ப முட்டாள்னு. இது ரொம்ப முத்தி போச்சு. இவங்க பேச்சு ரொம்ப காரசாரமாக போகுது. படிப்பில் யார் ஒஸ்தின்னு சொன்னால் பரவாயில்ல, பணத்தில் யார் ஒஸ்தின்னு சொன்னால் பரவாயில்ல, யார் உயர்ந்தவன் சொன்னால் பரவாயில்ல, முட்டாள்களில் யார் சிறந்தவன் ஒரு போட்டி இவங்களுக்குள்ள வச்சுட்டாங்க. அதுவும் வேலைக்காரன் யார் முட்டாளு, உன் வேலைக்காரனா என் வேலைக்காரனா, யார் முட்டாள்களில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள, சரி இதை சோதிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாளி என்ன பண்ணார், தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, ஏய் முருகா, இந்தா 10 பைசா, இதை எடுத்துட்டு போயிட்டு நல்லதா பார்த்து இனோவா கார் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னாரு. 10 பைசாவை கொடுத்துட்டு இனோவா காரு வாங்கிட்டு வா அப்படின்னாரு. உடனே அந்த முருகன் என்ன பண்ணா, சரிங்க ஐயா அப்படின்னு பவ்யமாக அதை 10 பைசாவை வாங்கின்னு போயிட்டு வெளியே போனான். போன உடனே இந்த முதலாளி சொல்கிறார், பார்த்தீங்களா என் ஆள் எப்படி, என்ன வாங்கணும்னு சொன்னேன்னு தெரியாது, 10 பைசா செல்லுமான்னு தெரியாது, ஆனால் சொன்ன உடனே வாங்க கிளம்பிட்டான் பாருங்க, அவன் எப்பேற்பட்ட முட்டாளாக இருப்பான் பாருங்கன்னாரு. உடனே 2வது முதலாளி சொல்கிறார், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன பண்ணார், அவரோட வேலைக்காரனை கூப்பிட்டார். அவன் அந்த முனிய வந்தான். என்னங்க எஜமா அப்படின்னு பவ்யமாக நின்னான். தலையில் கட்டி இந்த டவலை இடுப்பில் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். இன்னும் முதல் ஆளை விட பவ்யமாக நிற்கிறானே, என்ன இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப பவ்யமாக வணங்கி கீழே விழுற அளவுக்கு கேட்குறேன், என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அவசரமான விஷயம்பா, வீட்டில் போயிட்டு நான் இருக்கேன் நான் பார்த்துட்டு வாயேன் அப்படின்றார். உடனே இதோ வரேன் ஐயா, இதோ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு உடனே கிளம்பிட்டான் அவன் இந்த முனிய. என்ன சொன்னார் அவர் 2வது ஓனரு, நான் இருக்கிறேன்னா வீட்டில் அப்படின்னு போய் பார்த்துட்டு வான்னு இருக்கார். அது கூட தெரியாத இந்த முட்டாள் என்ன பண்ணியிருக்கான், இவர் தான் இங்கேயே இருக்கிறாரா, அதை விட்டுட்டு இவர் இருக்காரா வீட்டிலன்னு போய் பார்த்துட்டு வர போகிறான். வீட்டில் போய் பார்த்துட்டு வர போகிறோம். அந்த நேரம் பார்த்து இந்த 2 வேலைக்காரங்களும் வெளியில் ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம். முனியனும் முருகனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இன்னொருத்தங்கிட்ட, என்னோட முதலாளி பார்த்தியா, இந்த உலகத்திலேயே என்னோட முதலாளி மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது, எப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். அடுத்தவன் சொல்கிறான், என் முதலாளி மாதிரி முட்டாளி எவனுமே கிடையாது அப்படின்னு அடுத்தவன் சொல்கிறான். என்னடா அது அப்படின்னு கேட்டால் அவங்க உரையாடலை கேட்டோம்னா தெரியுது. என்னோட முதலாளி 10 பைசாவை கொடுத்துட்டு இன்னவோ வாங்கின்னு வர சொல்கிறாரு, என்ன வாங்கணும்னு சொல்கிறாரா, இன்னைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை கடைங்களே இருக்காது, அவர் இன்னவோ வாங்கின்னு வா அப்படின்றாரு. 10 பைசா செல்லுமா செல்லாதான்னு கூட தெரியாது, கடையே திறந்துருக்காது,
கடை இருக்குமான்னு தெரியாமையும் இன்னோவோ வாங்கின்னு வா அப்படின்றாரு. நான் போய் என்னத்த வாங்கின்னு வர்றது அப்படின்றான் அவன். அட அது பரவாயில்லப்பா, மறந்து போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கள் முதலாளி பற்றியா எவ்வளோ முட்டாளாகிறாரு. அவர் இருக்காரான்னு வீட்டில் போய் பார்த்துட்டு வரணுமா. அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வரதுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? அவர் கையில் தான் ஃபோன் இருக்குது இல்லை, ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்காரிக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் இருக்கிறேன்னான்னு கேட்டுக்க வேண்டியது தானே. அவர் கையில் தான் ஃபோன் வச்சுக்கிறாரா? ஃபோன் வச்சுக்கிறத வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கிறேன்னான்னு கேட்டுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்னை போய் அவர் வீட்டில் இருக்காரான்னு பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு. என் முதலாளி எவ்வளோ பெரிய முட்டாள் பற்றியா அப்படின்னானா அந்த வேலைக்காரன் முனியன். இந்த இதுலேருந்து, இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? முட்டாள்கள் முதலாளிகளா இல்லை வேலைக்காரன்களா? இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? நன்றியுடன் உங்கள் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.